நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சிஏயோட ஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 33க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுல நான் உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து சொல்றேன். அதுல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்றேன். ஓகே பாருங்க, பௌத்த மதத்தின் மகா சங்கிகள் பிரிவு எங்கு தோன்றியது அப்படின்னு கேட்கிறாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் உள்ளது? இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியை நடைமுறைக்கு வந்த நாள் எது? அகதி மற்றும் பங்காரம் தீவுகள் இந்தியாவின் எந்த பகுதியில் இருக்கு? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஜைன மதத்தை தோற்றுவிப்பாளர் முதல் தீர்த்தங்காரர் யார்? குடியரசுத் தலைவர் மீதான அரசமைப்பு துரோக குற்றச்சாட்டு எந்த அவையில கொண்டு வரலாம்? இந்திய ரிசர்வ் வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்தினா என்ன நடக்கும்? தென்மேற்கு பருவக்காற்றால் முதலில் மழை பெறக்கூடிய இந்திய மாநிலம் எது? இந்திய பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. நான் இப்ப டீட்டெயிலா ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? பௌத்த மதத்தின் மகா சங்கிகள் பிரிவு எங்கு தோன்றியது அப்படின்னா வைசாலி. ஓகேவா? வைசாலியில ஒரு மாநாடு நடந்திருக்கும். இந்த வைசாலி மாநாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா மகா சங்கிகள் அப்படின்ற ஒரு பிரிவு, ஓகேவா, மகா சங்கிகள் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து தோற்றுவித்திருக்கு. அதாவது மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருக்கும். அதுல ஒரு பிரிவு தான் இந்த மகாயானம். அதை மகா சங்கிகள் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அது வைசாலி மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10வது அட்டவணை எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்த நாள் கேட்கிறாங்க. 2017 ஜூலை 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். பாராளுமன்றத்துல மார்ச் மாசம் வந்து ஏற்றப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்து 2007 ஜூலை 1ல, ஓகேவா, 101வது சட்ட திருத்தமா கொண்டு வந்திருப்பாங்க 2016. அகதி மற்றும் பங்காரம் தீவுகள் இந்தியாவின் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா லட்சத்தீவு பகுதியில் இருக்கு. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஜைன மதத்தின் தோற்றுவிப்பாளர், ஓகேவா, சமண மதத்துடைய தோற்றுவிப்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷிப தேவர். குடியரசுத் தலைவர் மீதான அரசமைப்பு துரோக குற்றச்சாட்டு எந்த அவையில் கொண்டு வரப்படலாம்? ஓகேவா, 2 அவையிலுமே கொண்டு வரப்படும். 2 அவையிலுமே என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம். ரிசர்வ் வங்கி ரொப்ப இருப்பு விதத்தை உயர்த்தினால் சந்தையில என்ன பண்ணும் அப்படின்னா பணப்புழக்கம் வந்து குறையும். ஏன் அப்படின்னா இங்க கடன் கொடுக்கக்கூடிய வணிக வங்கிகள் என்ன பண்ணும், வணிக வங்கிகளும் அதே மாதிரி இந்த வட்டி விகிதத்தை வந்து உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. ரிசர்வ் வங்கி உயர்த்தினா வணிக வங்கி உயர்த்தும். வணிக வங்கி உயர்த்தினால இங்க கடன் வாங்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கக்கூடிய அந்த அளவை கட்டுப்படுத்திப்பாங்க. அப்ப இதனால பணப்புழக்கம் அப்படின்றது சந்தையில குறையும். தென்மேற்கு பருவக்காற்றால் முதலில் மழை பெறக்கூடிய இந்திய மாநிலம் கேட்டா கேரளா. அதுவே பகுதின்னு கேட்டா இந்திராமுனை. இந்திய பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2002 கொண்டு வந்திருப்பாங்க. சரி பாருங்க, வைசாலி மாநாடு, மகா சங்கிகள் பிரிவு, கட்சி தாவல் தடை சட்டம், 10வது அட்டவணை, ஓகேவா, ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1. லட்சத்தீவு மேல பார்த்தா அந்த 2 பகுதிகளும் எங்க இருக்கு அப்படின்னா லட்சத்தீவுல இருக்கு. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா. ரிஷிபதேவர் சமண மதத்தை தோற்றுவித்தவர். அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டின் போது குடியரசுத் தலைவர் மீதான அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தினுடைய ஏதேனும் ஒரு அவையில, ஓகேவா, அதாவது 2 அவையிலுமே கொண்டு வரலாம். முதல்ல ஏதேனும் ஒரு அவையில கொண்டு வரப்படும். அடுத்தது பணப்புழக்கம் குறையும் எப்போ அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்தினாங்க அப்படின்னா, வட்டி விகிதம் உயரும் போது.
அப்போ தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறக்கூடிய இந்தியாவின் முதல் மாநிலம் எதுன்னு கேட்டா கேரளா. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கான ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். இதுவரையில கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 330 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கு வந்து இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க.